யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி நான் கோஸ்ட் ஹண்ட் பண்ண போறேன், அதாவது பேய்களை வேட்டையாட போறேன்னு சொல்லிட்டு பாழடைந்த கைவிடப்பட்ட விடுதிகள்ல இரவு நேரங்கள்ல கேமராவை எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல ஏதாச்சும் அமானுஷ்யமான செயல்கள் நடக்குதா, ஆவிகளின் நடமாட்டம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நான் படம் பிடிச்சி காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதுல பல பேர் அந்த கைவிடப்பட்ட விடுதிக்குள்ள போய் எதுவுமே இல்லை அப்படின்ற ஏமாற்றத்தோட வெளியே வந்திருந்தாலுமே சில நபர்கள் அந்த விடுதிக்குள்ள எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சோம் நம்மளுக்கு அந்த வீடியோ சுவாரஸ்யமா இருக்கணும், நம்மள சுவாரஸ்யப்படுத்தணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய நபர்கள் அங்க ஆல்ரெடி நிக்க வச்சு வினோதமான குரல்களை எழுப்புங்கன்னு சொல்றதும், வேகமா இந்த சுவர்ல இருந்து அந்த சுவருக்கு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் படம் பிடிச்சி காட்டுறாங்க அப்படின்றத நம்ம கேள்வியும் பட்டிருப்போம். ஆனா அப்படிப்பட்ட வீடியோக்களை நம்ம பார்த்ததுமே இதெல்லாம் நம்மள ஏமாற்றத்துக்காக போட்ட நாடகம்பா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இன்டர்நெட்ல இருக்க சில வீடியோக்கள்ல ஆவிகள் மேலேயும் அமானுஷங்கள் மேலேயும் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தரை கூட இந்த வீடியோல இருக்கிறது ஒருவேளை அதுவா இருக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகத்துக்குள்ளாக்கப்படும். உண்மையிலேயே அந்த வீடியோல என்ன நடந்தது, அப்போ அப்படிப்பட்ட வீடியோக்கள்ல வர வினோதமான உருவங்கள்லாம் என்ன என்ற பல கேள்விகள் நிறைந்த மர்மமான மிஸ்டீரியஸான வீடியோக்கள் இன்னைய வரைக்குமே இன்டர்நெட்ல இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி இன்டர்நெட்ல புரியாத புதிராக இன்னைய வரை மர்மமாக தென்படும் அந்த வீடியோக்களை எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட காட்ட போறேன். அது பொய்யாக இருந்தாலுமே அதை ஆவி அமானுஷம் என்று நான் வியாபாரம் பண்ண போறதில்லை. ஸோ அது பொய்யாக இருந்தாலுமே அந்த வீடியோக்கு பின்னால இருக்கிற அந்த உண்மை என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம கண்டறிய போறோம். ஸோ ரொம்ப பேசாம அந்த மர்மம் நிறைந்த முதல் வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோல ஒரு பாழடைஞ்ச பில்டிங்க்கு வழக்கம் போல நான் அமானுஷங்களை தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் போயிருக்காரு. போன இடத்துல அந்த பில்டிங் எவ்வாறு பாழடைந்து காணப்படுது, அந்த பில்டிங்கை சுத்தி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படம் பிடிச்சு கொண்டே போறாரு. அப்படி ஒரு மாபெரும் பில்டிங்க்கு பக்கத்துல கைவிடப்பட்ட இன்னொரு வீடியோ அவர் பார்க்கிறாரு. அந்த வீடியோல அவர் தனியா போன மாதிரி தான் அவங்க காட்டியிருக்காங்க. அப்படி அவர் எல்லா ரூம்குள்ளேயும் செக் பண்ணி போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு சில ரூம்குள்ள இருந்து சலசலப்பான சத்தங்கள் கேட்குது. அவர் தனியா போனதா சொல்றாரு, ஆனா ரூம்ல இருந்து சில சலசலப்பான சத்தங்கள் கேட்குது அப்படின்னா ஒரு மனுஷன் நம்ம எல்லாருக்குமே என்ன ஒரு சந்தேகம் வரும், ஆல்ரெடி அங்க யாரையோ செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு நியாயமான சந்தேகம் எல்லாருக்கும் வரும்ல. அந்த ஒரு சந்தேகத்தோட நான் தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு இடத்துல இருந்து தொடர்ந்து சத்தங்கள் கேட்டுட்டே இருந்ததுனால அந்த இடத்த நோக்கி கேமராவை திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பும் பொழுது அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் எட்டி பார்த்துட்டு திரும்ப உள்ள போற காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. இந்த காட்சிகளை பார்த்ததுக்கு அப்புறம் அங்க ஆல்ரெடி யாரையோ செட் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்க எட்டி பார்த்துட்டு உள்ள வர்றாங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா விட்டு போனாலுமே அந்த உருவத்தை நம்ம மனித உருவம்னு எடுத்துக்கிட்டாலுமே அந்த உருவத்துக்கு பின்னால இருக்க நிழல் எங்கன்ற ஒரு கேள்வி வருது. இப்படிப்பட்ட சந்தேகம் வந்தாலுமே அந்த வீடியோல இருக்கிறது மனுஷன் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்படி என்ன நானே கன்வின்ஸ் பண்ணிட்டு வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு உருவத்தை பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் வெளியே போயிடணும் அப்படின்னு அந்த யூடியூபர் நினைச்சு வெளியே போக ட்ரை பண்றப்போ இன்னொரு காட்சியும் பதிவாகுது. அந்த இடத்துல எனக்கு இன்னமும் சந்தேகம் அதிகமாகுது. ஒரு உருவம் பொறுமையா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறத தெல்ல தெளிவா உங்களால பார்க்க முடியும். இப்போ அந்த உருவம் நல்லா தெல்ல தெளிவா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் கூட அந்த உருவத்தோடைய நிழலை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இதை நம்மளை ஏமாத்த வீடியோவை சுவாரஸ்யப்படுத்த அவங்க எடுத்திருந்தாலும் கூட இந்த அளவுக்கு அவங்களால எப்படி எடுத்திருக்க முடியும்? வீடியோல இருக்கிறது உண்மையிலேயே மனுஷன் தானா இல்ல அவங்க சொல்ற மாதிரி வேற ஏதோ ஒரு உருவமா என்ற ஒரு சந்தேகம் இன்றைய வரையும் இன்டர்நெட் அளவுல பரவி கொண்டேதான் இருக்கு. பொம்மைகளை தழுவி நிறைய அமானுஷ்ய படங்கள் கற்பனையாக எடுக்கப்படுது. ஆனா அப்படிப்பட்ட கற்பனைகள் உண்மையா நிகழ்ந்தா? அப்படி ஒரு சம்பவம் தான் இங்க நடந்திருக்கு. குழந்தைகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பொம்மை மீதான காதல் நிறையவே இருக்கும். இந்த ஒரு வீடியோல ஒரு பெண்மணி தான் வாங்கின பொம்மையை வச்சுட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை நீங்க நிறைய இடத்துல பார்த்திருந்தாலுமே இந்த வீடியோக்கான பதில்ன்றது இன்னைய வரையுமே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்படி அவங்க பொம்மையை வச்சுட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொம்மை உங்களை திரும்பி பார்க்குற அந்த காட்சி எல்லாரையுமே பதற வைக்குது. அந்த பொம்மை திரும்பி அந்த பெண்மணியை பார்த்ததும் அந்த பெண்மணியை அலறி அடிச்சுட்டு அந்த பொம்மையை தூக்கி போடுற அந்த ரியாக்ஷனை பார்க்கும்பொழுது இது நிச்சயமாக ஒரு நாடகத்திற்காக எடுக்கப்பட்ட வீடியோ இல்லைன்னு மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது. அந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது நம்மளுக்கு கேள்வி மேலே கேள்வி அதிகமாகிக் கொண்டே போதே தவிர ஆனால் அதற்கான பதில் மர்மமாக மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரே ஒரு ஃபுட்டேஜை வச்சு மட்டுமே பொம்மைகள் அமானுஷமான செயல்களில் ஈடுபடுதுன்னு நான் சொல்ல. இன்னொரு ஃபுட்டேஜும் இருக்கு. இப்போ நம்ம நாடுகளில் புதுசாக ஏதாச்சும் குழந்தை பிறந்ததுன்னா அப்பா அம்மா அவங்க கூடயே படுக்க வச்சுக்கிறதெல்லாம் வழக்கம். ஆனால் வெளிநாடுகளில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைய தனியாக ஒரு தொட்டில போட்டு வேற ஒரு ரூம்ல வச்சு பேபி மானிட்டரிங் கேமரா, அந்த ஒரு கேமரால பேபியை கண்காணிச்சுட்டு இவங்க வேற ஒரு ரூம்ல தூங்குறத வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பேபி மானிட்டரிங் கேமரால பதிவான காட்சி தான் இது. ஒரு குழந்தை படுத்துக்கொண்டே இருக்கும் அந்த சமயத்தில் அந்த குழந்தைக்கு பின்னாடி இருக்க அந்த பொம்மை தன்னால செய்யறதை நீங்க பார்க்கலாம்.
அந்த குழந்தைக்கும் அந்த பொம்மைக்கும் எந்த விதமான கான்டாக்டும் இல்லாம அந்த பொம்மை தன்னால் அசைற இந்த காட்சி பார்க்குற நம்மளுக்கு கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்த தான் செய்யுது. அமானுஷங்கள் மேல நம்பிக்கை இல்லைனாலுமே இந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒருவேளை இருக்குமோன்ற சந்தேகத்தை எழுப்பி விட்டுருது. நள்ளிரவுல நம்மளுக்கு பசிக்கிறதும் கிச்சன் ரூம்ல சாப்பிட ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்ம போய் தேடிட்டு இருக்கிறதும் வழக்கம் தான். ஆனா அப்படி அந்த நேரத்தில் கிச்சன் ரூம்ல போய் நம்ம தேடிட்டு இருக்கும்பொழுது பொருட்கள் எல்லாமே தன்னால ஆடுச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இங்க நடந்திருக்கு. வீட்டில் வைக்கப்பட்டிருந்த ஒரு சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜ் தான் இது. நள்ளிரவுல ஒரு நபர் தனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் சாப்பிட இருக்கான்னு தேட வராரு. அப்போ சாப்பாடு பொருட்களை எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு பவுல்ல பால் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும்பொழுது அந்த பாக்ஸ் தன்னால நகருது. அதை பார்த்த அந்த நபர் தூக்க கலக்கத்தில் நம்ம தான் மாற்றி வச்சிட்டோம்னு சொல்லிட்டு அந்த பொருளை திரும்பவும் தள்ளி வச்சு பவுலில் பால் ஊற்றிட்டு இருக்கும் பொழுது திரும்பவும் அந்த பாக்ஸ் அசைகிறத அவர் பார்க்குறாரு. ஏதோ சரியில்லைன்னு அவர் நோட் பண்ணாலுமே ஒரு சந்தேகத்திலேயே அவருடைய வேலையை அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. இதுவரையுமே எல்லாம் நார்மலாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அடுத்து வர காட்சிகள் தான் அவரை இன்னமும் பதபதைக்க வச்சுது. அவர் பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்பி பார்க்கும்பொழுது அந்த பாக்ஸ் அவரை நோக்கி வேகமாக நகருது. இதை பார்த்து ரொம்பவும் பயந்து போன அவர் கிச்சன் ரூமை விட்டு வெளியே ஓடுற காட்சிகளை நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு வேளை இதெல்லாம் அவங்களே வேணும்னே பண்ணியிருக்கலாம்னு தோணுனா கூட அந்த பாக்ஸினுடைய அசைவுகளையும் அவர் கொடுக்குற அந்த ரியாக்ஷனையும் பார்க்கும்பொழுது ஒரு வேளை உண்மையாக இருக்கலாமோ என்ற ஒரு கேள்வியும் நமக்குள்ள எழும்ப ஆரம்பிக்குது. ஸோ நள்ளிரவில் நீங்களும் ஏதாச்சும் கிச்சன் ரூமில் போய் சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. நம்ம எல்லார் வீட்லையுமே குழந்தைங்க இருப்பாங்க. அந்த குழந்தைகளை ஏதாச்சும் சுட்டித்தனமான காரியங்கள் செய்யும் பொழுது நம்ம வீடியோ எடுத்து படம் பிடிச்சி வச்சுக்கிறதெல்லாம் வழக்கம். அப்படிப்பட்ட ஒரு காட்சியை தான் இங்கே பார்க்க முடியுது. 2 குழந்தைகள் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அது அவங்க பெற்றோர்கள் இதை நினைவுகளுக்காக வீடியோ எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த குழந்தைகள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்பொழுது அவங்களுக்கு பின்னால ஏதோ ஒரு வெள்ளை நிற உருவம் தென்பட்டா மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இதை பார்க்கும்பொழுது என்னடா இது ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஷனா இருக்கலாம், வண்டி அந்த பக்கமா போகும்பொழுது வண்டியோடைய வெளிச்சமா கூட இருக்கலாம். இப்படி பல்வேறு காரணங்களை நம்ம அடுக்கிக் கொண்டே போலாம். அது எப்படி உருவம்னு நீங்க சொல்றீங்கன்ற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள எழும்புதுல. அப்படி ஒரு கேள்வியோட தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த குழந்தை பயங்கரமா பின்னாடி போய் விடுறத நம்ம பார்க்க முடியுது. டான்ஸ் ஆடி இருக்காங்க, பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்திருக்காங்க. நம்ம நினைச்சாலும் கூட அந்த வீடியோவை திரும்ப பார்க்கும்பொழுது அந்த குழந்ை டான்ஸ் ஆடிட்டு பேலன்ஸ் இல்லாம இருந்த மாதிரியும் தெரியல. அப்படியே அவங்க பேலன்ஸே இல்லாம கீழே விழுந்திருந்தாலும் அவ்வளவு தூரம் அவங்க பின்னாடி போய் விழ வாய்ப்பே இல்லை. அந்த குழந்தைய பின்புறத்துல இருந்து யாரோ வலிச்சுட்டு போன மாதிரியான காட்சிகள் தான் நம்மளுக்கு தென்படுது. இந்த காட்சி நம்ம பார்க்கும்பொழுது இதுக்கு முன்னாடி அவங்க வெள்ளை நிறத்துல ஒரு உருவம் காட்டுனது உண்மைதானோ, இந்த குழந்தை இப்படி போய் விழறதுக்கான காரணம் அதுவா இருக்குமோ என்ற சின்ன சந்தேகம் இருந்தாலும் எனக்கு இந்த உருவம் மேலாம் நம்பிக்கை இல்லை. ஆனா இந்த குழந்தையை யாரோ வலிச்சுட்டு போன மாதிரி இந்த குழந்தை விழுந்திருக்கே, இதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற இந்த கேள்விக்கான பதில் இன்னி வரையும் யாராலையும் சொல்லப்படலை. எல்லா அப்பாவும் தன்னுடைய குழந்தைக்கு நீச்சல் சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த வீடியோலையும் ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைய ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டு போய் நீச்சல் சொல்லி கொடுத்தது போதும்னு சொல்லிட்டு மேலே எழுப்பலான்னு எழுப்பும் பொழுது அவருடைய 2 கைகளை தாண்டி 3ஆவதா ஒரு கை அந்த குழந்தைய தூக்குறத நீங்க பார்க்கலாம். இது பக்கத்தில் யாராச்சும் ஒருத்தருடைய கையா இருக்கலாம், இல்ல மேலே யாராச்சும் ஒருத்தர் தூக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட வச்ச கையா கூட இருக்கலாம். இது எப்படி நீ மர்மமான வீடியோன்னு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் ஃபுட்டேஜை பார்க்கும்பொழுது அந்த கை போற விதத்தை பார்த்தா மேல இருந்து தூக்குற மாதிரியும் இல்ல, பக்கத்துல இருந்து அந்த குழந்தைய தூக்கி விடுற மாதிரியும் இல்ல. உள்நீச்சல் போட்டு வரவும் வாய்ப்பு இல்லாத மாதிரி அந்த அப்பா அந்த செவுத்துக்கு ரொம்ப பக்கத்துல நிக்கிறான்ற பட்சத்துல அந்த கை யாருடையதா இருக்கும்? இந்த வீடியோக்கு இவருடைய கையா இருக்கலாம், அவருடைய கையா இருக்கலாம், நிறைய சந்தேகங்கள் எழும்பினாலும் ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்ட பதில் இன்னை வரையுமே எதுவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, திருந்தவே மாட்டீங்களாடா? ஏன்டா ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது நான் ஏதோ வளர்ந்துக்கிறேன், இவன் ஏதோ கதை விட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே கட் பண்ணிட்டு போவீங்கன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. புது வருஷம் பிறக்குது, நம்ம பசங்களாம் நல்லா படிச்சு முன்னேறி எப்படி குடும்பத்தை பீறிட்டு மேலே தூக்கிட்டு போவாங்கன்னு பெற்றவங்க எல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா பேய் வருது ஆய் வருதுன்ற அதை நம்பிட்டு இருக்க நீ. ஆனால் என் டிஎம்ல நிறைய பேர், அண்ணா இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணேன், அவன் அந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை பேசி என்னை ஏமாத்திட்டான், நோ இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ண அவன் என்னை இப்படிலாம் ஏமாத்தினா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கத்தின்னு இருப்பானுங்க. இல்லைன்னா இவனுக்கு இப்படிலாம் ஏமாந்துட்டு இருக்கானுங்க, இப்படிலாம் எவனா ஏமாறுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா நான் இவ்வளவு நேரம் ஒரு கதையை நம்பி ஏமாந்துட்டு இருக்கேன், நீ அதையே நம்பி ஏமாந்துருக்க மாட்டேன். வருஷம் பூரா ஏமாந்து செருப்படி வாங்கியிருப்பானுங்களே, அடுத்த வருஷத்துலயாச்சும் சூப்பரா இருப்பானுங்கன்னு பார்த்தேன்.
ஒண்ணும் காணோம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. என்ன சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிச்சதுனால என் வீடியோவை பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், உங்க கூடயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் இருந்தா கூட உனக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு மாதிரியும் அந்த நபர்கள் பேசுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால கண்மூடித்தனமா உனக்கு பிடிச்சதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்கள நம்பாத, ஏமாத்திடுவானுங்க. வெளுத்ததெல்லாம் பாலும் நம்பாதீங்கடா. சி சரி வந்துடும் வந்துட்டீங்க. அந்த வீடியோக்கு எதனா கமெண்ட் ரைட்டா? ஏமாறாதீங்கடா. ரைட்டு. அண்ணா வீடியோ எப்படி? டேய் இதெல்லாம் பார்த்தா எனக்கே நம்புற மாதிரி இல்லையடா. நம்புனாதான் வீடியோ போட முடியும். வீடியோ போடுறதுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, சமாளிப்போம். டேய் பேய் வீடியோ மாதிரி தான்டா இருக்கு. இன்னும் ஒரு 4 வீடியோ இருந்தா சொல்லலாம், பார்த்து போட்டுடலாம். நோ போனா அப்படி. டேய் உண்மையிலேயே பேய் வீடியோ மாதிரி தானே இருக்கு. அவன் இன்னும் திருந்தல மாமா.